திண்டுக்கல்ல பாத்தீங்கன்னா வந்து ஒரு சென்ட் 20 லட்சம்லாம் கிடையாது, 2 லட்ச ரூபாயும் கிடையாது, வெறும் 20,000 ரூபா தான். நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தில் இது ஒரு 8வது ப்ராஜெக்டாக நம்ம லான்ச் பண்ணுறோம் இந்த ஆதி ஃபார்ம்ஸில். ஸோ இது ரொம்ப சின்னது தான். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், நம்மளது தொடர்ந்து எல்லா ஃபார்ம்லேயுமே நீங்கள் திண்டுக்கல் மாவட்டம் கொடுத்துருக்கோம். மிகப்பெரிய சக்ஸஸ். பேர் ஆல்ரெடி முன்னாடி பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக வந்தாங்க. ஸோ லேட்டாக வந்துட்டு சார் என்ன சார் வந்த பார்த்தா எங்களுக்கு நீ முடிஞ்சிருச்சு கிடைக்கல அப்படின்றவங்களுக்குலாம் சரி இது ஃபஸ்ட்டாக கொடுத்துட்டோம்னு சொன்னால் இந்த வீடியோ லான்ச் பண்ணிட்டீங்கன்னா அவங்களாம் வாங்க முடியாதவங்க வாங்கி தீபாவளி போனஸா ஆதி பில்டர்ஸ் சார்பாக ஒரு சென்ட் வந்து 20,000 ரூபாய்க்கு வந்து கொடுக்குறாங்க. ஒரு ஸ்கொயர் ஃபீட் வெறும் 45 ரூபாய்க்கும் ஒரு சென்ட் வெறும் 20,000 ரூபாய்க்கு கொடுக்குறோம். 25 சென்ட் சேர்ந்தே வெறும் 5 லட்சம். ஃபார்ம் லேண்டாக கொடுத்தாலும் ஒரு கேடிங் கம்யூனிட்டி சைட்டாக உங்களுக்கு செம்மண் பூமியாகவும் சூப்பராக செலக்ட் பண்ணி சுற்றி வீடுகள் இருக்கு. நாளைக்கே வாங்கி உடனே வீடு கட்டலாம். கண்டிப்பாக சரிங்களா. உடனே வீடு கட்டினா அதுக்கு தேவையான கரண்ட் வந்து தண்ணி லைன் எல்லாமே உடனே கிடைக்கும். மெயின் ரோடு வந்து நடக்கிற தூரம், மெயின் ரோடு வந்து சைட்டு தெரியும். எத்தனை பிளாட் இருக்குங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக ஒரு 40 பிளாட் அந்த மாதிரி வரும். 40 பேருக்கு தான் கிடைக்கும். சந்தூர் பெரிய ஊர், வடமதுரை பெரிய ஊர், எல்லாமே 2 ஹைவேக்கு பக்கத்தில் நடுவில் தான் நம்ம கொடுத்துருக்கோம். திண்டுக்கல்னாலே பிரியாணி தாங்க ஃபேமஸ்னு சொல்லுவீங்க. ஆனால் இதுக்கப்புறம் ஆதி பில்டர்ஸ் ஃபேமஸ் ஆகிட்டாங்க சரிங்களா. ஆல்ரெடி ஃபேமஸ் ஆகி கலக்கிட்டு இருக்காரு. ஸோ திண்டுக்கல்ல பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சென்ட் வெறும் 20,000 ரூபாய்க்கு தான் கொடுத்துட்டு இருக்காங்க. எவ்வளோ? 20 லட்சம்லாம் கிடையாது சரிங்களா, 2 லட்ச ரூபாயும் கிடையாது, வெறும் 20,000 ரூபா தான் சரிங்களா. ஏன்னா வந்து சிட்டிக்குள்ளே வாங்கினா ஒரு சென்டே பார்த்தீங்கன்னா 20 லட்ச ரூபாலாம் சேல் பண்ணுவாங்க. நீங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப மெயினான இடத்துல வாங்கினீங்கனாலும் மினிமம்னாலும் 2 லட்ச ரூபாய் கம்மியாக ஒரு இடம் வாங்க முடியாது. ஆனால் நம்ம ஆதி பில்டர்ஸ் அண்ட் ப்ரொமோட்டர் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சென்ட்டே வெறும் 20,000 தான் கொடுத்துட்டு இருக்காங்க. அவ்வளோ பெரிய இடமே பார்த்தீங்கன்னா வந்து மிஞ்சி போனால் உங்களுக்கு ஒரு 4.5 5 லட்ச ரூபாயில் ரிஜிஸ்ட்ரேஷனோட உங்களுக்கு கொடுத்துட்றாங்க சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஃபுல்லாக பக்காவாக க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க, ஃபுல்லாக ஃபென்சிங் போட்டுட்டாங்க சரிங்களா. நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. சூப்பரான ஒரு புது ப்ராஜெக்ட்டுக்கு தான் வந்து இன்றைக்கி வந்திருக்கோம். ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கு. நீங்கள் எப்படி இருக்கீங்க? செம்மையாக இருக்கிறீங்க சார். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த திண்டுக்கல்ல நிறைய ப்ராஜெக்ட் போட்டுட்டு இருக்கீங்க. எங்கேயுமே வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸே பண்ணலை. கண்டிப்பாக. இப்போ என்னன்னா நம்மளுக்கு கஸ்டமர்ஸ்லாம் நிறைய வர்றாங்க. ஒரு 5,000 ரூபா கூட போடுவோம், ஒரு 40,000 சொல்லலாம், 50,000 சொல்லலாம் சொல்லி நீங்கள் சென்ட்டுக்கு வந்து ஏற்றவே இல்லை இப்போ வரைக்கும் நீங்கள் உங்களுடைய கான்செப்ட் என்னன்னா அந்த அம்மா உணவு மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க 20,000 ரூபாய்க்கு வந்து சென்ட் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டாகவே கொண்டு போயிட்டு இருக்கீங்க. எப்படி உங்களால்? இல்லை, ஒன்று என்னன்னா ரியல் எஸ்டேட் பண்ணுறாங்க, லேண்ட் பண்ணுறாங்க அப்படின்னாலே பெரிய லாப நோக்கத்தில் தான் எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க. சொல்ல போனால் அதுதான். ஸோ நான் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து என்னால் ஒரு சென்ட் கூட வாங்கவே முடியல. இன்றைக்கி லேண்ட் ரேட் இப்போ கேட்க போனால் 4 லட்சம் 5 லட்சம் அப்படிங்கிற மாதிரி தான். ஒரு சென்ட் 4 ரூபா 5 ரூபாய்க்கு கம்மி இன்றைக்கி வாங்கவே முடியாது. ஒரு ஆமாம், நேர் ஆப்போசிட்டில். அது ரொம்ப தூரம் போக வேண்டாம். நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தில் இது ஒரு 8வது ப்ராஜெக்டாக நம்ம லான்ச் பண்ணுறோம் இந்த ஆதி ஃபார்ம்ஸில். ஸோ இது ரொம்ப சின்னது தான். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், நம்மளது தொடர்ந்து எல்லா ஃபார்ம்லேயுமே நீங்கள் திண்டுக்கல் மாவட்டம் கொடுத்துருக்கோம். மிகப்பெரிய சக்ஸஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டிலேயே வச்சு எந்த ஒரு பில்டர் ப்ரொமோட்டர் கொடுக்க முடியாத நம்ம ஆதி பில்டர்ஸ் கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா. அந்த மாதிரி ஒரு விஷயந்தான். மக்களும் பார்த்தீங்கன்னா நம்ம சொன்னதெல்லாம் நான் சொல்கிற ஒவ்வொரு வீடியோவில் உங்களுக்கே தெரியும். நேரடியாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள், நம்ம சொன்ன மாதிரி இருக்கான்னு பாருங்கள், செம்மண் பூமியாக எல்லாம் இருக்கான்னு பார்த்து தான் நம்ம கொடுக்குறோம். ஸோ அந்த வகையில் நம்ம இந்த ப்ராஜெக்ட் இப்போ இன்னும் லான்ச் பண்ணலை. ஸோ லான்ச்சிங் வீடியோவை தான் நம்மளது எப்போயுமே ஃபஸ்ட்டு வீடியோ நம்ம கொடுத்துருவோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் ஆல்ரெடி முன்னாடி பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக வந்தாங்க. ஸோ லேட்டாக வந்துட்டு சார் என்ன சார் வந்த பார்த்தா எங்களுக்கு நீ முடிஞ்சிருச்சு கிடைக்கல அப்படின்றவங்களுக்குலாம் சரி இது ஃபஸ்ட்டாக கொடுத்துட்டோம்னு சொன்னால் இந்த வீடியோ லான்ச் பண்ணிட்டீங்கன்னா அவங்களாம் வாங்க முடியாதவங்க வாங்கி. அவங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் மாதிரி இந்த தீபாவளிக்கு வந்து போனஸ் நீங்கள் வேலை பார்க்குற கடையில் ஆஃபீஸ்ல எல்லாம் கொடுப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்காக தீபாவளி போனஸா ஆதி பில்டர்ஸ் சார்பாக ஒரு சென்ட் வந்து 20,000 ரூபாய்க்கு வந்து கொடுக்குறாங்க. கரெக்டாக தீபாவளி நெருக்கி போடுறீங்க. கண்டிப்பாங்க. அந்த மாதிரி இப்போ நம்ம லேண்டுக்கு நியர் ஆப்போசிட்டில், அதான் மெயின் ரோட்டுக்கு ரைட் சைடு, நம்ம லெஃப்ட் சைடில் போகிற டிடிபி சைட்டு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா சென்ட் 4 to 5 லட்ச ரூபா இருக்குது ஒரு சென்ட்டுங்க. கரெக்டாக இங்கே வந்து மெயின் ரோடுங்க. இங்கேருந்து வந்து ஒரு 300 மீட்டர் கூட இருக்காது. அந்த மெயின் ரோட்டுக்கு அப்படியே அந்த சைடு பார்த்தீங்கன்னா வந்து டிடிசிபி சைட் போடுறாங்க. எவ்வளோங்க சார்? சென்ட் 4 to 5 லட்ச ரூபா இருக்குது ஒரு சென்ட். 5 லட்ச ரூபா ஒரு சென்ட். ஸோ அதுக்கு ஒரு ரோடு தான். இங்கிட்டு தவுனா 20,000 ரூபாய்க்கு ஒரு சென்ட் கொடுக்குறாங்க. அந்த பக்கம் தவுனிங்கன்னா ஒரு சென்ட் 4 லட்ச ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. எது வேணும்? ஒரு சென்ட் வாங்குற காசில் நம்ம 25 சென்டே வாங்கிக்கலாங்கிறோம் சரிங்களா. ஒரு சென்ட் நம்ம ஒரு ஸ்கொயர் ஃபீட் வெறும் 45 ரூபாய்க்கும் ஒரு சென்ட் வெறும் 20,000 ரூபாய்க்கு கொடுக்குறோம். 25 சென்ட் சேர்ந்தே வெறும் 5 லட்ச ரூபா தான். 5 லட்ச ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோம். அதை லான்ச்சிங் ஆஃபராக கொடுக்குறோம். ஸோ இது பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா மக்களும் நினைக்கிறது தான். இன்னைக்கு ஒவ்வொரு லேண்டுமே பார்த்தீங்கன்னா ஏதோ அவுட்டில் இருக்குமா அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ நான் செலக்ட் பண்ணுற ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா எனக்காக
நான் வாங்கி வச்சா எப்படி செலக்ட் பண்ணணும் அந்த மாதிரி தான். சரிங்களா? இன்றைக்கி லேண்ட் ரேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம் தான். இருந்தாலும் நான் கொடுப்பேன், என் மக்களுக்காக நான் கொடுக்கணும் அப்படிங்கிற சொல்லி நான் என்னுடைய நோக்கத்தில் நான் கொடுத்துட்ருக்கேன். அதான் நம்ம கம்பெனியே ஒரு சர்வீஸ் மைண்டில் தான் இயக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறேன் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ அந்த வகையில் தான் இந்த லேண்டில் நம்ம லான்ச் பண்ணுறோம். இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திண்டுக்கல்லேருந்து கரூர் பைபாஸுங்க. கரூர் பைபாஸுக்கும் திண்டுக்கல்லேருந்து திருச்சி ஹைவேக்கு சென்ட்ரான பிளேஸில் தென்னம்பட்டிங்கிற ஊர். ஸோ ஆமாம், மெயின் ரோட்டில். ஸோ அந்த தென்னம்பட்டி ஊர்லேருந்து மெயின் ரோடு வந்து ஜஸ்ட்டு நடக்கிற தூரத்தில் நம்ம ஆதி ஃபார்ம்ஸ். கரெக்டாக நீங்கள் வந்து நம்ம சைட்டு வரைக்குமே பார்த்தீங்கன்னா வந்து தார் ரோடு வசதி இருக்குங்க. நீங்கள் அப்படியே காரில் வந்தீங்கனாலும் சைட்டுக்குள்ளே வந்து நீங்கள் காரில் வந்து தாராளமாக வந்து இறங்கிக்கலாம். ஏதோ மண் ரோடு உள்ள காட்டுக்குள்ளே போகிறது அப்படிலாம் கிடையாது. ஸோ எட்டி பார்த்தீங்கன்னா ஊர் இருக்குது. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா உங்கள் மெயின் ரோடு இருக்குது, எங்கே வேணால் வந்து போய்க்கலாம். ஸோ அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயம், அப்படியே திரும்பி பாருங்கள், ஒரு சூப்பரான கோயில் இருக்குது. இங்கே ஒரு கோயில் இருக்குங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா வந்து அந்த மலேசியாவில் பார்த்துருப்பீங்க, அந்த ஒரு முருகன் டெம்பிள் வந்து நல்லா பெரிய ஹைட்டாக இருப்பார். அதிலே ஒரு மினியேச்சர் மாதிரி இங்கே ஒரு முருகன் டெம்பிள் வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். உண்மையிலே சூப்பராக இருக்குது. அதை நான் க்ளோஸ்அப்பாக பார்க்கும்போது ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு. இது ரெண்டுமே உங்களுக்கு மென்ஷன் பண்ணணுன்ட்டு நான் நினச்சேன். உண்மையிலே அழகாக இருக்குது. ஒரு கோயில் அடிவாரத்தில் நிறைய பேர் வந்து அந்த இடம் வாங்கணும், அதை காலையில் எந்திரிச்சோன்னே முருகன் கண்ணில் முழிக்கணும், கண்டிப்பாக கோயிலோட ஒரு அருள் நம்மளுக்கு வேணும் அப்படின்லாம் வந்து நிறைய பேர் வந்து நினைப்பாங்க. ஸோ அவங்களுக்காகவே ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட். ஸோ இந்த ப்ராஜெக்ட் யாருக்கெல்லாம் செட் ஆகும் சார்? சரி, எல்லாத்துக்குமே செட் ஆகும். ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி நம்ம கம்மியாக கொடுக்குறவங்க தான் ஏதோ ஒரு வர காட்டுக்குள்ளே கொடுக்கல. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல செம்மண் பூமி, உங்களுக்கு சுற்றியும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கம்பி வேலி போட்டிருக்கோம். ஸோ ஒரு கேட் இன் கம்யூனிட்டி சைட்டாக தான் கொடுத்துருக்கோம். ஃபார்ம் லேண்டாக கொடுத்தாலும் ஒரு கேட் இன் கம்யூனிட்டி சைட்டாக உங்களுக்கு செம்மண் பூமியாகவும் சூப்பராக செலக்ட் பண்ணி சுற்றி வீடுகள் இருக்குங்க. இப்போ நாளைக்கே வாங்கி உடனே வீடு கட்டலாம். கண்டிப்பாக. சரிங்களா? உடனே வீடு கட்டினா அதுக்கு தேவையான கரண்ட் வந்து தண்ணிலேன்னு எல்லாமே உடனே கிடைக்கும். சரிங்களா? அந்த மாதிரி இடத்துல தான் நம்ம கொடுத்துருக்கோம். ரொம்ப அவுட்டரும் இல்லை, உங்களுக்கு மெயின் ரோடு வந்து நடக்கிற தூரம், மெயின் ரோடு வந்து சைட்டு தெரியும். நீங்க பாத்தீங்களா நம்ம உள்ள வரையில பாருங்க, வண்டியில பாருங்க, இந்த சைடு திரும்பி பாத்தீங்கன்னாலே வண்டிங்க எல்லாம் போறது உங்களுக்கு அப்படியே தெரியும். இங்க நின்று நீங்க இப்ப தெரியலன்னா கூட நீங்க சைட்டுக்கு வாங்க, இங்க நின்று சும்மா ஒரு 2 நிமிஷம் இப்படி கை கட்டி நின்று பாருங்க, வண்டிங்க போறது நல்லாவே என் கண்ணுக்கு இப்ப தெரியுது. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியலன்னா நீங்க டேரக்டா வந்து பாருங்க. ஸோ ட்ரோன் ஷாட் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ரோட்டில் நின்று நம்ம ட்ரோனில் அப்படியே திரும்பி பார்க்கும்போது நம்மளுடைய சைட்டு தெரியுது. சைட்லேருந்து பார்த்தாலும் ரோடு உங்களுக்கு வந்து தெரியுது. இது பஸ் போகக்கூடிய ரோடு தான். கண்டிப்பாங்க, பஸ் போகக்கூடிய ரோடு. நம்ம தென்னம்பட்டி பஸ் ஸ்டாப்லேருந்து நம்ம நடந்தே வந்துடலாம். சைடு முன்னாடி தான் பஸ் ஸ்டாப். ஓகே ஓகே, கண்டிப்பாங்க. ஸோ நியர்பை வந்து பெரிய ஊராக வந்து வேடசந்தூர் எரியோடுங்க. இந்த பக்கம் வந்தால் வடமதுரை. இந்த மெயின் ரோடு பார்த்தீங்கன்னா அப்படியே திருச்சி ஹைவே ஜாயிண்ட் ஆகும். வடமதுரைலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தான். உங்களுக்கு இங்கேருந்து எரியோட்லேருந்தும் 2 கிலோமீட்டர் தான். ஆமாம், வேடசந்தூர் பெரிய ஊர், வடமதுரை பெரிய ஊர். எல்லாமே 2 ஹைவேக்கு பக்கத்தில் நடுவில் தான் நம்ம கொடுத்துருக்கோம். விலை கம்மியாக கொடுக்குறோங்கிறதுக்காக வந்து ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே கிடையாது, மெயின் ரோடு தான். ஏன்னா ஒரே விஷயம் தான், நான் லாபம் கம்மியாகவும் ப்ராஜெக்ட் அதிகமாக பண்ணுறேன். அதாவது என்னால் வாங்கவே முடியலன்னு இருக்கிறவங்க கண்டிப்பாக இது 8வது ப்ராஜெக்டாக ஏன் லான்ச் பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ தொடர்ந்து எங்கிட்ட வாங்கணுங்க எல்லாமே. சார் நாங்களாம் வாங்க முடியுமான்னு 1 சென்ட் வாங்க முடியாமல் இருந்தோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 25 சென்ட் 50 சென்ட், அதாவது 1/4 ஏக்கர் 1/2 ஏக்கரா சொந்தக்கார ஆயிரும். ஸோ அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் என்னுடைய உண்மையாக ரொம்ப எனக்கு மொத்தம் எத்தனை பிளாட் இருக்குங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக ஒரு 40 பிளாட் அந்த மாதிரி வரும். இப்போ 40 பேருக்கு தான் கிடைக்கும் 40 பேருக்கு மட்டும்தான் இங்கே இடம் கிடைக்கும். ஏன்னா 40 பிளாட்டு தான் இருக்கு. பார்க்குறதுக்கு பெருசாக தெரியும், ஆனால் நம்ம கொடுக்குறதெல்லாம் எல்லாத்துக்கும் பெருசாக தான் கொடுக்கும். கண்டிப்பாக சரிங்களா? இவ்வளோ பெரிய இடத்துல வந்து டிடிசிபி சைட்டு போட்டால் ஒரு 500 பிளாட்டு போட்டுடலாங்க. சரிங்களா? ஆனால் இவர் இவ்வளோ பெரிய இடத்துலையுமே 40 பேர்த்துக்கு ரேட்டு கம்மியாக உங்களுக்கு வந்து பெரிய பெரிய இடமா வந்து கொடுக்க போகிறாரு. 21 சென்ட் 25 சென்ட் தான். சரிங்களா? கையில் 5 லட்ச ரூபா இருக்கா, கிளம்பி வந்துடுங்க, உடனே இந்தாங்க இந்த இடம் உங்களுக்கு சொல்லி டக்குன்னு அல்வா சாப்பிட்ற மாதிரி வந்து நீங்கள் வந்து எடுத்து உங்கள் பேருக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு போகலாம். நல்ல ஒரு சூப்பரான இடம். ஏன்னா வந்து மெயின் ரோட்டில் இருக்கனால இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க. சரிங்களா? கண்டிப்பாக ஒர்த்தபிளான ஒரு பிளேஸ்னு சொல்லுவேன். ரொம்ப நீட்டாக க்ளீனாக வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. சரிங்களா? மிஸ் பண்ணியாங்க. 2வது என்னென்னா, ஃபார்ம் லேண்டுக்கு லோன் கிடையாது. சரிங்களா? அது மேக்ஸிமம் வந்து எல்லாத்துக்கும் தெரியும். தெரியாதவங்களுக்கு நான் சொல்லிடுறேன், ஃபார்ம் லேண்டுக்கு லோன் கிடையாது. ஸோ வந்து ரெடி கேஷாக வந்து நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு டிடிசிபி சைட்டு வாங்குறீங்க, கையில் ஒரு 5 லட்ச ரூபா இனிஷியல் அமௌண்ட்டு கொடுத்து பேலன்ஸாக லோன் போவீங்கல்ல, அந்த இனிஷியல் அமௌண்ட்டை தான் வந்து சார் கேட்குறாங்க. இனிஷியல் அமௌண்ட்டை கொடுத்து வந்து நீங்கள் வந்து அமௌண்ட்டே நீங்கள் 4 ஏக்கராவே வாங்கிக்கலாம்னு சொல்லுவாங்க. ஆமாம், அதுவுமே இடமும் பெருசாக வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். சரிங்களா? நாங்கள் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கரெக்டாக உச்சி வெயில் எடுத்துகிட்டு இருக்கோம். ஆனாலும் எங்களுக்கு அந்த பெருசாக ஒரு ஃபீல் இல்லை. தெரியல. சரிங்களா? இல்லைன்னா
மற்ற இடம்னா போய் அப்படியே மயக்கம் போட்டு விழுற மாதிரி இருக்கும். இங்கே கிளைமேட் நல்லா இருக்கும். அந்த அளவுக்கு ஃபீலிங்ஸாக இல்லை. ஈவினிங் ஆகட்டும் மார்னிங் ஆகட்டும் உண்மையிலே சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். கிளைமேட்டில் எல்லாத்துலேயுமே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து இந்த சைட்டை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. லான்ச்சிங்க்கு பிஃபோராகவே உங்களுக்கு வந்து நான் தெரியப்படுத்துகிறேன். சீக்கிரமாக வந்துடுங்க. ஆக்சுவலாக லாஸ்ட் டைம் வீடியோ பார்த்து எந்த ஊர்லலாம் வந்து இங்கே வாங்கி எல்லா ஊருக்கும் வராங்க. சென்னை, பெங்களூர், உங்களுக்கு மதுரை, எல்லா ஊரில் இருந்து வராங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம கொடுக்குற மாதிரி இந்த மாதிரி ப்ராஜெக்ட் தமிழ்நாட்டில் யாருனாலையும் கொடுக்க முடியாது. சரிங்களா? கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு ஃபேக்கான ஒரு வீடியோ போட்டுட்டு நம்ம போய் கூப்பிட்டு கேட்டால் முடிஞ்சிச்சு அப்படிம்பாங்க. வியூஸ்க்காக பண்ணுவாங்க. ஸோ நம்ம அந்த மாதிரில நம்ம உண்மையாக என்ன செய்யணுமோ அதான் நான் ஒவ்வொரு வீடியோ சொல்கிறது அதுதான். அதாவது நம்ம இப்போ வீடியோ போட்டாலுமே நீங்கள் டைரெக்டாக விசிட் வாங்க. நம்ம சொன்ன மாதிரி ரோடு வசதி பக்கத்தில் இருக்கா, 2 ஹைவே பக்கத்தில் இருக்கா, சொன்ன மாதிரி ஃபென்சிங் போட்டிருக்குமா, இதே மாதிரி செம்மண் பூமி எல்லாம் பார்த்துட்டு புக் பண்ணுங்க. புக் பண்ணி கரையும் பண்ணிங்கன்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா நிறைய தேவையில்லாத வீடியோ போடுறாங்க வியூஸ்க்காக பண்ணுறது இல்லாமல் நம்ம அந்த மாதிரி பண்ணுறோம் நினச்சிடக்கூடாது இல்லைங்களா? ஸோ நம்மள்ட்ட வாங்கினவங்களுக்கு தெரியும். சரிங்களா? இப்போ எங்கிட்ட வாங்கின எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னால் ஒரு சென்ட் கூட வாங்க முடியல. உங்கள்கிட்ட வந்து பரவாயில்ல சார், 1/4 ஏக்கரா வாங்கியிருக்கேன், 1/2 ஏக்கரா வாங்கியிருக்கேன், என்னுடைய பெண் பிள்ளைகளை வச்சுருக்கோம், பசங்களுக்கு நாளைக்கு படிப்பு செலவுக்கு எதுக்காக உதவியாக இருக்கும் அப்படிங்கிற வாங்கணும். இல்லை எங்களுக்கே பிற்காலத்தில் என்ன பண்ணுறதுன்னு இருந்தோம், உங்கள்ட்ட ஒரு 25 சென்ட் 50 சென்ட் வாங்கி வச்சுட்டா எங்களுக்கு தைரியமாக நாளைக்கு எங்கள் யாரையும் நம்பி நாங்கள் இருக்க வேண்டியதில்லை, எங்கள் தேவைக்கு நாங்கள் கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் வந்து ஒரு பெரிய 1/4 ஏக்கர் 1/2 ஏக்கருக்கு சொந்தக்காரன்னு சொல்லி சட்டையை தூக்கி விட்டு நீங்கள் வந்து சொல்லிக்கலாங்க. மிஸ் பண்ணிடுறாங்க. 40 பேருக்கு மட்டும்தான் இங்கே இடம் கிடைக்கும். நான் சிறுமியும் சொல்லிக்கிறேன். சீக்கிரமாக கீழே இருக்க நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணிட்டு ஓடி வந்துடுங்க. சரிங்களா? நீங்கள் அதே மாதிரி திண்டுக்கல் வந்துட்டிங்கனாலும் திண்டுக்கல்லேருந்து வந்து பிக்கப் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன். திண்டுக்கல் இல்லைனா எரியோடு பிக்கப் பண்ணிப்பாங்க. சரிங்களா? எரியோட்டில் தான் வந்து உங்கள் ஆஃபீஸ் இருக்குது. நீங்கள் டேரெக்டாக வந்து திண்டுக்கல்லேருந்து பஸ் எரியோட்டுக்கு வந்துட்டிங்கன்னா அவங்க ஆஃபீஸ் இருக்குது. ஆஃபீஸ்லேருந்து ரொம்ப பக்கம் தான், அதான் 2 கிலோமீட்டர் தான். சரிங்களா? நீங்கள் சைட்டுக்கு வரும்போது தான் உங்களை வந்து கேபில் வந்து வந்துடலாம். இல்லை கேப் இருந்தாலும் நம்ம லொக்கேஷனே கொடுத்துருவோம் சார். இப்போ நம்ம ஏதோ ஒரு வரக்காட்டில் போட்டிருந்தா தானே நம்ம இது பண்ணணும். அவங்கள கேப் ஆமாம், நான் எல்லாத்துக்குமே இப்போ யார்ட்டையுமே நீ காரு ஒரு 2 வீலர் இல்லாமல் இல்லை, பக்கத்தில் இருந்தால் 2 வீலர் வந்துடுறாங்க. கொஞ்சம் கோயம்புத்தூர்ல இருந்தோ திருப்பூர்ல இருந்தோ இல்லை சென்னை பெங்களூர் காரில் வந்துடுறாங்க. ஸோ வரவங்க நம்ம லொக்கேஷனே கொடுத்துட்றோம். டைரெக்டாக அவங்க இடத்துக்கே வந்துடலாம். சரிங்களா? நம்ம ஏதாவது அவுட்டரில் போட்டிருந்தா தானே, இல்லை நீங்கள் வாங்க, ஒரு சில கம்பெனிலாம் பண்ணுவாங்க, வாங்க நாங்கள் அவங்க கூட்டு போய் எங்கேயோ காட்டுக்குள்ளே கூட்டு போவாங்க. அப்படி இல்லாமல் நம்மளது மெயின் ரோடுக்கு பக்கத்தில் கொடுத்துருக்கோம். ஸோ மெயினான இடத்துல கொடுத்துருக்கோம். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ வேணுங்கிறவங்க கீழே நீங்கள் சொன்ன மாதிரி கால் பண்ணி கேட்டுட்டு இன்னும் ஃபர்தர் ஏதாவது டவுட் இருந்தாலும் அவங்க கேட்டுட்டு நேரடியாக சைட்டுகள் இந்த ப்ராஜெக்ட் இல்லாமல் இன்னும் நிறைய இது இல்லாமல் இன்னொரு 4 ப்ராஜெக்ட் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ ஆமாம், இது கொஞ்சம் நல்ல பெஸ்ட்டான ப்ராஜெக்ட் தான். இது நல்ல சூப்பரான ப்ராஜெக்ட். ஏன்னா மெயின் ரோடு மேலே இது மெயின் பக்கத்துலேயே கொடுத்துருக்கோம். ஓகே, பின்னாடி ஒரு ஊர் இருக்குங்கல்ல? ஆமாம், சுற்றியுமே வீடுக்கு தாங்க, ஊர் தான். நம்ம சைட்டு தாண்டினால ஊருக்கு பெரிய ஊர். ஃப்ரண்ட்லேயே ஒரு வீடுகள்லாம் இருக்கிற மாதிரி ஊர் இருக்குது. பேக்லேயும் பார்த்தீங்கன்னா ஊர் இருக்குது. நீங்கள் டேரெக்டாக விசிட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க. 40 பேருக்கு தான் சைட்டு. சரிங்களா? ஸோ என்னோட மீட் பண்ண தமிழ் வாகர். பை.